தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Xiaomi தரப்புல இருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Note 8 மற்றும் Note 8 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே அஃபிஷியலாக சைனாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அந்த லான்ச் ஈவெண்ட்க்கு போக வேண்டியதாக தான் இருந்தது. பட் என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்ற காரணத்தால் நான் வந்து போல. வாய்ஸை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில வீடியோவில், இந்த வீடியோவையும் சேர்த்து. ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விலை ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். என்னுடைய ஒப்பீனியனையும் சேர்த்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல Note 8 பார்க்கலாம். இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். 10,000 ரூபாய் இதோடைய ஆரம்ப விலை. ஸோ இந்த ஆரம்ப விலையில் அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட FHD ப்ளஸ், அதாவது ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது நார்மலாக இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண அதே LCD டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நாச்சும் வந்து கொடுக்குறாங்க. அந்த நாச்சில் 13 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஃப்ரண்ட் சைடில், அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாகவும் நமக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க பின்பக்கமாக. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா. இது நமக்கு சாம்சங் உடைய ஐசோசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய GM2 அந்த சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 மெகாபிக்சல் சென்சர் வந்து இருக்கு. அது வந்து வைட் ஆங்கிளுக்காக. இன்னும் 2 மெகாபிக்சல் அது வந்து உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் லென்ஸ். ஸோ மொத்தம் 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவுடைய அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இந்த மொபைல்லே நமக்கு ஸ்னாப்டிராகன் 665 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண ரெண்டு மொபைலும் இதே ப்ராசர் வந்து இருக்கு. ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். 10,000 ரூபாய்க்கு நல்லாவே இருக்கும். ஏற்கனவே ரியல்மியும் அதே 10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 4000 mAh ஒரு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 18 வாட் சார்ஜர் இதில் சப்போர்ட் இருக்குன்றது கூடுதலான ஒரு நல்ல விஷயம். 3.5mm ஜாக்கும் இருக்கு. இதோட விலை நான் சொன்னது போலவே 10,000 ரூபாயில் ஆரம்பிக்குது. அடுத்ததாக வந்து 12,000 ரூபாய், அதுக்கு அடுத்ததாக 14,000 ரூபாய். ஸோ 4GB RAM தான் பேசிக் மாடல், 4GB 64 அண்ட் 4GB 128, 6GB 128 அப்படின்ற மாதிரி 3 மாடல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது Note 8. அடுத்ததான் Note 8 Pro பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதே LCD டிஸ்பிளே தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாகவும் Gorilla Glass 5 இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டாட் நாச் இருக்கு. அதில் 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கமாக நமக்கு 4 கேமராஸ் இருக்கு. பிரைமரி கேமரா அப்படின்றது 64 மெகாபிக்சல் கேமரா. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் லான்ச்சில் 64 மெகாபிக்சல் கேமரா அப்படின்றத இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் XT எல்லாம் லான்ச் ஆச்சு. பட் அது ஒரு சில ரிவ்யூஸ்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பப்ளிக் லான்ச்சுக்கு வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போகிறதா சொல்றாங்க. ஃபுல் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் கேமரா. சாம்சங் உடைய ஐசோசெல் பிரைட் GW1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர். மீதி 3 இருக்கக்கூடிய அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா நம்ம Note 8ல பார்த்தோமே அதே தான். 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள், இன்னும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் ஷாட்ஸ் டெப்த் சென்சருக்காக. ஸோ இது வந்து பின்பக்கமாக இருக்கிறது. பட் இதை அலைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Note 8க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இது சென்டரில் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்றாங்க. பட் மொபைலுடைய உள்ள அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொபைலில் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கேமிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். என்னன்னு பார்த்தீங்கன்னா MediaTekல இருந்து வரக்கூடிய Helio G90T அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரோட லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் இதில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி 18 வாட் சார்ஜரோட சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 4500 mAh அப்படின்றது முன்ன இருக்கிற எல்லா மாடலோட கொஞ்சம் ஒரு பெரிய அப்கிரேடாக தான் இருக்கும். ஒரு 500 mAh கொண்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து கிடைக்குது. ஸோ இவ்வளோத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து Type-C போர்ட்டும் இருக்கு, 3.5mm ஜாக்கும் இருக்கு ரெண்டு மொபைல்லையுமே. பட் இந்த பர்டிகுலர் மொபைலில் இவங்களோட வச்சிருக்கக்கூடிய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 6GB RAM 64GB மாடல் வந்து 14,000 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB மாடல் வந்து 16,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB மாடல் வந்து 18,000 ரூபாய்க்கும் வந்து இருக்கும் அப்படின்ற போதில் சைனாவில் கொடுத்துருக்காங்க. பட் அதே விலைக்கு தான் இந்தியாவில் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. பிகாஸ் செம்ம காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விலைக்கு வந்தால் உண்மையிலே தாறுமாறான ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 8 இருக்கட்டும், Note 8 Pro இருக்கட்டும், ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு செம ஒரு காம்படிஷன் வந்து இந்தியாவுக்கும் கொண்டு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பட் மேபி வரக்கூடிய வாரங்களில் ஒரு சில நாட்களே வந்து நமக்கு இந்தியாவில் லான்ச் எப்போ என்னன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ரியல்மியும் செம காம்படிஷனில் போயிட்டுருக்காங்க. சாம்சங்கும் வந்து அவங்களோட புது மொபைலை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த Note 8 Pro எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த Note 8 Pro இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா Note 8 Pro நீங்கள் இதை வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வெறும் மொபைல் மட்டும் இன்னைக்கு வந்து அவங்க சைனாவில் அனௌன்ஸ் பண்ணல, கூடவே டிவியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 70 இன்ச்க்கான டிவி வெறும் 38,000 ரூபாய் அப்படின்றது போல நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் எல்லாம் நான் Facebook, Twitterல அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.